மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கேள்வியிலிருந்து போவோம். ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகின் முதல் கம்யூனிஸ்ட் ஆட்சி உருவானது எங்க? சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்தியா முழுமைக்கும் பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளி, யூனியன் டெரிட்டரி அசம்பிளின்னு ஒரே கட்டமா தேர்தல் நடத்தி முடிக்கிறது. இதுல உள்ளாட்சி தேர்தல் வராது. சரி, இது இந்தியாவுக்கு புதுசா? பிஜேபி தான் இப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணி இந்த விஷயத்த கொண்டு வர பாக்குறாங்களா? கண்டிப்பா இல்ல. இது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடந்த தேர்தல்கள்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு நடைமுறை தான். அப்புறம் ஏன் இந்த நடைமுறை நாளடைவுல கைவிடப்பட்டுச்சு? அப்படி கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் யாரும் இதை பத்தி பேசலையா? பேசிட்டு தான் இருந்தாங்க. எல்லா காலகட்டத்திலையும் நிறைய அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற விஷயத்துக்கு தங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சரி, ஏன் இந்த நடைமுறை கைவிடப்பட்டுச்சுன்றத பத்தி பார்ப்போம். இந்தியாவுல சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல் தேர்தல் 1951 to 52 நடந்துச்சு. அதுல இருந்து 1967 வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் ஒரே நேரத்துல தான் தேர்தல்கள் நடந்துச்சு. எப்போ இந்த சிஸ்டம் மாறுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1961 இருந்து 1970 வரை ஒரு 9ல இருந்து 10 வருஷ காலகட்டத்துல 5 மாநிலங்கள்ல மட்டும் 3 முறை தேர்தல்கள் நடந்திருக்கு. பல்வேறு காரணங்களுக்காக ஆட்சி கலைஞ்சிருக்கு. ஆர்டிகல் 356 மூலமா ஆட்சி கலைக்கப்படுறது, இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்னால ஆட்சி கலைக்கப்படுறதுன்னு பல்வேறு காரணங்கள். அந்த 5 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா பீகார், கேரளா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இதுல முக்கியமா 1959 உலகிலேயே முதல் முறையா ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளால அமைஞ்சிருந்துச்சு. திரு EMS நம்பூதிரிபாட் அவர்கள் சிஎம்ஆ இருந்தாரு. அந்த ஆட்சியை மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசு கலைச்சு தூக்கி போட்டுச்சு. இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு காரணங்களுக்காக ஆட்சிகள் கலைக்கப்பட்டுச்சு. அந்த 10 வருஷத்துல மட்டும்தானான்னு பார்த்தா இல்ல. அடுத்த 10 வருஷத்துல, அதாவது 1971 to 80 14 மாநிலங்கள்ல 3 முறை எலெக்ஷன் நடத்தப்பட்டிருக்கு. 15வது சேர்த்துக்கங்க, ஒரிசாவுல 4 முறை எலெக்ஷன் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சிகள் கலைக்கப்படுறதுனாலயோ அல்லது அவங்களால ஆட்சி காலத்தை முழுசா முடிக்க முடியாம போறதுனாலயோ இந்த சைக்கிள் பாதிப்படையுது. மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சியின் ஸ்டெபிலிட்டி இல்லாம போறதுனால மக்களின் ஓட்டுக்கு மதிப்பு இல்லாம போகுது. 1975 எமர்ஜென்சி பீரியட்ல ஆட்சி காலம், அதாவது அந்த டென்யூர் 5 வருஷத்துல இருந்து 6 மாற்றப்படவும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற சைக்கிள் முழுசா சிதைஞ்சு போய் தனித்தனியா எலெக்ஷன்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்தே மாநில ஆட்சிகள் தங்களோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமே தவிர தனித்தனியா எலெக்ஷன் நடத்துறதுனால செலவினங்கள் தான் அதிகமாகும்னு எல்லா ரிசர்ச் பாடிஸும் தங்களோட ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு தான் இருந்தாங்க. குறிப்பா 1983 எலெக்ஷன் கமிஷன் தங்களோட ஆண்டு அறிக்கையில எலெக்ஷனுக்கு அதிகமா செலவாகுதுன்னு சொன்னாங்க. அது போக 1999 மற்றும் 2015 நேஷனல் லா கமிஷன் மற்றும் 2017 நிதி ஆயோக் ரிப்போர்ட்டும் அதவே தான் சொல்லுச்சு. சரி, அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்னன்னு பார்த்தா, 2019 நடந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல 19 கட்சிகள்ல 16 கட்சிகள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஒப்புதல் தெரிவிச்சாங்க. இது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து இதை பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு ஹை லெவல் கமிட்டி அப்பாயிண்ட் செய்யப்படுது. அந்த கமிட்டியில முன்னாள் ஜனாதிபதியா இருந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சேர்மனா இருந்தாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் யாரு இருந்தாங்க அப்படின்னா, குலாம் நபி ஆசாத், இவரு முன்னாள் காங்கிரஸ்காரர். டாக்டர் NK சிங், அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் பத்தி தெரிஞ்ச பெரிய எக்ஸ்பர்ட்டான சுபாஷ் காஷர், ஹரிஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி, அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, இவரை நடுவுலயே ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த ஹை லெவல் கமிட்டி 47 கட்சிகள்கிட்ட அவங்களோட ஒப்பீனியனை கேட்டாங்க. 47 கட்சிகள்ல 32 கட்சிகள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு தங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சாங்க. மீதி 15 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சில கட்சிகள் முழுமையா எதிர்த்தாங்க. சில கட்சிகள் சில கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்க. முழுமையா எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள் யார் யாருன்னு நமக்கே தெரியும். இது தவிர பல்வேறு சீஃப் ஜஸ்டிஸ், அரசியல் கட்சிகள் சாராத பல எக்ஸ்பர்ட்ஸும் இதுக்கு ஃபேவரா தான் சொன்னாங்க. சரி, இந்த மாதிரி ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடத்துறதுனால என்னென்ன நன்மைகள் வரும்னு பார்க்கலாம். மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிர்வாக தடை இல்லாமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு முறை எலெக்ஷன்ஸ் நடக்கும் போதும் மாடல் ஆஃப் கண்டக்ட்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. அதாவது எலெக்ஷன்ஸ் டைம்ல எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்த முடியாது. ஏன், ஒரு வாட்டர் டேங்க் கூட திறந்து வைக்க முடியாது. எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்து முடிய குறைஞ்சது 3 மாசமாவது ஆகும். அப்ப அந்த காலகட்டத்துல மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் போய் சேராது. பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா எலெக்ஷன் நடந்தா 2 தடவை இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் தடைபடும். இது தவிர 2019 எலெக்ஷனை எக்ஸாம்பிளா வச்சு பார்த்தோம்னா
எலெக்ஷன் கமிஷன் 10 லட்சம் ஆர்ம்டு பர்சன்ஸை பல்வேறு ஆர்ம்டு போர்ஸ்ல இருந்து எலெக்ஷன் டியூட்டிக்காக நியமிச்சாங்க. இந்த 10 லட்சம் பேரும் 12 லட்சம் போலிங் பூத்துகளுக்கு பிரிச்சு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. எலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் மட்டும் 25 லட்சம் பேர். அப்ப செக்யூரிட்டி பர்சனல் 10 லட்சம் பேரு, நிர்வாகத்துறையை கவனிச்சுக்க 25 லட்சம் பேர். அப்ப அந்தந்த அபிஷியல்ஸோட ஒர்க் அப்படியே நின்று போயிடும். இது போக செலவினம்னு பார்த்தா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் மட்டும் 1 லட்சம் கோடி. பைனலா செலவுன்னு பார்த்தா 60,000 கோடி. ஆனா இந்த மாதிரி ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துறதுனால 12,000 கோடி வரை சேவ் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. இத மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். இது போக ஒரே நேரத்துல பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் நடத்தினா ஒரே நேரத்துல எம்எல்ஏவும் எம்பியையும் தேர்ந்தெடுக்கலாம்னு மக்கள் எலெக்ஷன் மேல அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. இதனால மக்கள் ஓட்டு போடுற சதவீதமும் அதிகரிக்கும். அப்புறம் நம்ம நாட்டோட ஜிடிபி growth 1.5% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. 1.5% ஜிடிபி growthனா 4.5 லட்சம் கோடி நம்ம எக்கனாமில அதிகரிக்கும். 4.5 லட்சம் கோடி எக்கனாமில அதிகரிச்சா நம்ம மக்களோட வாழ்க்கை தரம் எவ்வளவு உயரும்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்துக்கு எதிர்கட்சிகள் நெகட்டிவா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணா மக்கள் தேர்ந்தெடுத்த எங்களோட ஆட்சியை நாங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க முடிச்சிருவீங்கன்றதுதான். தெளிவா சொல்லணும்னா இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் கடைசியா இந்தியாவில 2024 நடந்து முடிஞ்சிச்சு. அதோட டென்யூர் 5 வருஷம். அப்ப அடுத்த எலெக்ஷன் 2029 நடக்கும். இப்போ தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க போகுது. அதோட டென்யூர் 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே 2029 ஆட்சியை கலைச்சிருவாங்களா? கண்டிப்பா இல்ல. அப்படி எடுத்த கௌதம்லாம் செய்யற விஷயம் இல்ல. அது 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் இந்த ப்ராசஸவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துறதுக்கான அதிகாரம் கிடைக்கும். லோக்சபா டேர்மோட ஸ்டேட் அசம்பிளிஸோட டேர்ம் அலைன் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து 2034 தான் இந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது ஏதோ 4 பேர் சேர்ந்து எடுத்த முடிவு இல்லை. முன்னவே சொன்ன மாதிரி முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான ஹை லெவல் கமிட்டினால பரிந்துரை செய்யப்பட்டது. இன்னும் தெளிவா பார்க்கணும்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 2 சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். ஒன்னு அரசியல் சாசன சட்ட திருத்தம் 129 மற்றும் யூனியன் பிரதேச சட்ட திருத்தம் 2024. இந்த 2 சட்ட திருத்தங்கள் மூலமா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி இது தன்னிச்சையான முடிவு இல்லைன்றதுக்கு சான்றுதான் இதெல்லாம். இன்னொரு பயம் எதிர்கட்சிகளுக்கு என்னன்னா, தேசிய கட்சிகளோட ஆதிக்கம் மாநிலங்கள்ல அதிகமாயிரும் அப்படின்றதுதான். அது மக்கள் மனநிலையை பொறுத்தது. அதை பத்தி பயப்பட என்ன இருக்கு? போன வீடியோலயே சொன்ன மாதிரி சில நல்ல திட்டங்கள் நம்ம பீரியட்ல வரணும்ன்ற ஆசையை தவிர இந்த திட்டத்தை எதிர்க்க வேற எதுவும் நோக்கம் இருக்க முடியாது. இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் இதன் நன்மைகள் குறித்தும் தன்னோட சுயசரிதையில ஒரு தலைவர் எழுதியிருக்காரு. யாருப்பா? பிஜேபி தலைவரான்னு கேட்காதீங்க. அந்த சுயசரிதையோட பேரு நெஞ்சுக்கு நீதி. அந்த தலைவரோட பேரு கருணாநிதி. நம்ம சேனலோட பேரு ஒய் நாட்.